அந்த கார்டை சொல்கிறாங்க. அந்த கார்டு என்ன மாதிரி டீட்டெயிலுங்கிறது நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ அந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா? நீங்கள் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த கார்டை வந்து 10 ரூபாயிலேருந்து ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் டாப் அப் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் ரேட்டு 10 ரூபா தான். அதே மாதிரி நீங்கள் அந்த கார்டை பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிங்கன்னா 100 ருபீஸ் வருங்க. கேரளா மக்களுக்கு நீங்கள் எந்த ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர்லேருந்து நீங்கள் கார்டு வாங்கினீங்கன்னா 100 ருபீஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இதுங்க. ஓகேங்களா? மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த கார்டு மிஸ் பண்ணிட்டா 100 ருபீஸ் கேட்பாங்க. அது கம்பல்சரி. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் எந்த நம்பரில் வாங்கிருக்கீங்களோ அந்த கார்டுக்கு ஒரு சிம் கார்டுக்கு ஒரு கார்டு மாதிரி தாங்க. கேரளா மக்களே அதுக்கு மேலே நானே கேட்டு பார்த்தேன். அவங்க இல்லவே இல்லைன்றாங்க. நீங்கள் அப்படியே வாங்கிக்கங்க. 100 ருபீஸ் கொடுத்து தான் வாங்கணுங்க. ஃப்ரீ கார்டு கிடையாதுங்க. அதாவது சுருக்கமாக சொல்லுறது கீழே எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்தியாவுக்குள்ள மொத்தம் எத்தனை மெட்ரோ நகரங்கள் இருக்குங்கிறது கீழே எனக்கு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுக்கு 12 இருக்கு இல்லை 13 இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான தெரியல. தெரிஞ்சு எனக்கு கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அப்கமிங் மெட்ரோஸ் இதுங்கிறது கீழே எனக்கு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒன்றுங்க, மதுரை ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு கொண்டாடுறதா சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது நிஜமே எனக்கு தெரியல. ஸோ அது தெரிஞ்சு எனக்கு கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட மிக முக்கியமான நகரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ கிட்டத்தட்ட இதாக இருக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொச்சியில் இருக்குதுங்க. கொச்சியில் இருக்குது. மறுபடியும் அதுக்கப்புறம் ட்ராண்டத்தில் கொண்டாடுறதா சொன்னாங்க. ட்ராண்டத்தில் கொண்டாடுறாங்க இல்லைங்கிறது நிஜமான தெரியல. கொச்சியில் இருக்குது. கொச்சியில் எடுத்திங்கன்னா அலுவாலேருந்து உங்களுக்கு கொச்சி வரைக்கும் இருக்குதுங்க மெட்ரோ. ஓகேங்களா? ஸோ அதில் யாரும் ட்ராவல் பண்ணிங்க கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு அலுவா பக்கம். எப்படி சொல்கிறேங்க, கிட்டத்தட்ட பாலக்காடுக்கும் கோயம்புத்தூருக்கு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வருங்க. கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூருக்கு 80 கிலோமீட்டர் வருங்க. திருச்சூர்லேருந்து அலுவா பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் தான் வருங்க. குருவாயூர் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 சம்திங்குள்ளே தான் வருங்க. ஸோ அதனால் எனக்கு மெட்ரோ இது பக்கம் கேட்டிங்கன்னா சென்னை மெட்ரோ விட எனக்கு அலுவா மெட்ரோ தான் பக்கங்க. ஸோ அதனால் கொச்சி நாங்கள் அடிக்கடி போவோம். ஸோ அதனால் எனக்கு தெரியுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அதே மாதிரி கொச்சியில் பார்த்தீங்கன்னா கொச்சி மெட்ரோ வாட்டர்னு சொல்லி போட்டு ஒரு போட் இருக்குங்க. அதில் யாரும் ட்ராவல் பண்ணிக்கிங்க கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கேரளா மக்களே அது வந்து நம்ம மெட்ரோ ஓடுதலுங்க. அதே மெட்ரோ தான் கொச்சியிலையும் இருக்குது. அது வந்து வாட்டர் இல்லைங்க, தண்ணியில் போகிற மாதிரி போகுங்க. ஓகேங்களா? அதில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் யாரும் ட்ராவல் பண்ணியிருந்தேன் கீழே எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே நான் இது பண்ணதான். ஸோ நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான் கீழே மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இது ஜென்ரலான விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தால் எனக்கு கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அது வாட்டர் மெட்ரோ வந்து ஒரே ஒரு இடத்துல ஒரு மாநிலத்தில் இருக்குன்னா அது கேரளாவில் மட்டும்தான் இருக்குது வாட்டர் மெட்ரோங்க. வேறு எங்கேயுமே கிடையாது மக்களே. ரியலாக தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி யாரும் போயிருந்தீங்களோ எனக்கு கீழே மறக்காம அண்ணன் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? அகமதாபாத்தில் இருக்குது, நாக்பூர் இருக்குது, தென் அதுக்கப்புறம் பூனேயில் இருக்குது. பூனேயில் இருக்குது. பூனே நான் பூனேயில் போனேன். நான் வந்து பூனே மெட்ரோக்கு மொத்தம் 12 நகரம் நினைக்கிறேன். 12 நகரமோ 13 நகரமோ இந்தியாவில் மெட்ரோ